Z equal to alpha plus I beta. இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் Z plus 2 equal to Z plus 4 into 1 plus I. Then alpha plus beta are the roots of the equation. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ஃபைண்ட் பண்ணணும், ஆல்ஃபா பீட்டாவை ஃபைண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் நம்ம ரூட்டாக வச்சுக்கிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஒன்று நம்ம இங்கே ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, அப்போ இங்கே நம்மள்ட்ட மொத்தம் 2 ரூட்ஸ் இருக்குது. அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மள்ட்ட என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ கிவன் கண்டிஷன் என்னது, மாடுலஸ் ஆஃப் Z plus 2 which is equal to Z plus 4 into 1 plus I. அப்போ இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதையே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ இசட்டுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ்ஸு ஐ பீட்டா ப்ளஸ் 4 வேணா மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ 4 ப்ளஸ் 4I. நெக்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியலை தனியாக நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ பீட்டா ஈக்குவல் டு, இங்கே நம்மளுக்கு ரியல்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் 4 தான் ரியல். இமேஜினரி பார்ட்டில் ஐயை நம்ம காமனாக வெளில எடுத்துருவோம். அப்போ பீட்டா ப்ளஸ்ஸு 4. லெஃப்ட் சைடு மாடுலஸ் இருக்குது, அதில் ரூட் எடுத்துக்கிடுவோம். அப்போ ரூட் போட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறணும். அப்போ பீட்டா ஸ்கொயர் which is equal to ரைட் சைடு ஆல்ஃபா ப்ளஸ் 4 ப்ளஸ் ஐ பீட்டா ப்ளஸ் 4. இப்போ லெஃப்ட் சைடு ரியல் மட்டும்தான் இருக்குது, ரைட் சைடு ரியலும் இருக்குது, கான்ஜுகேட்டும் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ணணும். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ரியல் பார்ட்டை கம்பேர் பண்ணுவோம். அப்போ லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் 4. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ரூட் அங்கிட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னு இருக்கும். அப்போ லெஃப்ட் சைடு ஆல்ஃபா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 ஆல்ஃபா ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பீட்டா ஸ்கொயர். ரைட் சைடு அதே மாதிரி தான், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 8 ஆல்ஃபா. இப்போ இங்கே நம்ம ஆல்ஃபா ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் மட்டும் பண்ணணும். லெஃப்ட் சைடு பீட்டா ஸ்கொயர்டு இருக்குது, அதனால் எல்லாமே லெஃப்ட் சைடு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ ஆன்சர் பீட்டா ஸ்கொயர்டு மைனஸ் 4 ஆல்ஃபா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ரியல் பார்ட்டை நம்ம கம்பேர் பண்ணும்போது. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், இமேஜினரி பார்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணணும். அப்போ இமேஜினரி பார்ட்டு லெஃப்ட் சைடு 0, அப்போ ரைட் சைடு பீட்டா ப்ளஸ் 4 மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா பீட்டாவோட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அந்த பீட்டாவை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் 4னா ஆன்சர் 16 மைனஸ் 4 ஆல்ஃபா மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ இங்கேருந்து நம்ம ஆல்ஃபாவோட ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ 4 ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்கும். அப்போ அதை சால்வ் பண்ணோம்னா ஆல்ஃபா விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நம்மள்ட்ட ஆல்ஃபாவும் இருக்குது பீட்டாவும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் பண்ணுறோம், அப்போ மைனஸ் 4. அப்போ மைனஸ் 3ங்கிறது ஒரு ரூட்டு, மைனஸ் 4ங்கிறது ஒரு அனதர் ரூட்டு. அப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கான ஸ்ட்ரக்சர் தெரியும், எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் சம் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் ரூட்ஸு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்
which is equal to 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -3யவும் -4ஐயும் சம் பண்ணிங்கன்னா -7 கிடைக்கும். அப்போ இது +7x மாறிடும். ப்ராடக்ட் பண்ணோம்னா +12 which is equal to 0. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்.